ரியல் மாட்ரிடோட அடுத்த மேனேஜர் யார்? சிசி படத்தில் பெரியவர் போயிட்டார், அந்த சீட்டை யார் பிடிக்க போகிறாங்கன்ற ஒரு ஆர்வம் காட்டுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இப்போ ரியல் மாட்ரிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் மேனேஜர் யாருன்னு கண்டிப்பாக அவங்களுக்கே தெரில. அண்ட் கரண்ட்டாக இப்போ 2 பேர் வந்து பயங்கரமாக ஒழிச்சிட்ருக்கு. ஒன்று நம்ம மாமா, இன்னொன்று ஏர்கன் கிளாப். அதுவும் 1 வீக்காக மாமா தான் வரப்போகிறாருன்னு அவ்வளோ ரூமர்ஸு ஹேர்விகோ என்னென்னமோலாம் பார்த்தோம். ஆனால் மாமா ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணார், இந்த மாதிரி ரியல் மாட்ரிட்லேருந்து யாருமே வந்து என்கிட்ட பேசவும் இல்லை, அண்ட் எனக்கு இன்னும் 1 இயர் கான்ட்ராக்ட் இருக்குது பென்ஃபிகாலன்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டாரு. இன்னும் அஃபிஷியலாக ரியல் மாட்ரிட் போய் அவன்கிட்ட கேட்கலன்றது கிளியராக தெரியுது, ரூமர்ஸ் தான் இது வரைக்கும் போனதுன்னு தெரியுது. அண்ட் மேட்ரிட் ஃபேன்ஸ் பர்சனலாக ஏர்கன் கிளாப் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எஸ், ஹீஸ் அ குட் மேனேஜர். அதுவும் ஃபிலாசபி அண்ட் பிளேயிங் ஸ்டைல் உங்களுக்கே தெரியும். கேகன் ப்ரெஸ்ஸிங் வெறித்தனமாக இருக்கும். அண்ட் ஒர்க்லோட், இன்டென்சிட்டி, ஒர்க் ரேட்லாம் வந்து மெகாஸ்டார் மம்முட்டி லெவலில் எதிர்பார்ப்பார். ஸோ இப்படி இருக்கும் போது மேட்ரிட் பிளேயர்ஸ் இதை வந்து அடாப்ட் பண்ணி ஆடுவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அண்ட் ஏர்கன் கிளாப்க்கு பர்சனலாக ரெட்புல் சால்ஸ்பர்க் ஜாப் அண்ட் ஜெர்மனி ஜாப் மேலே தான் கண் இருக்குது. அண்ட் மேக்ஸிமிலியனோ, அலக்ரினி, அப்புறம் பொச்சட்டினோ, இது மாதிரி நிறைய பேர் வருது. அவனுங்களாம் பேர் வரட்டும், உள்ளே வராமல் இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க 2 பேர்லாம் மேட்ரிடுக்கு செட்டு கிடையாது நானே சொல்கிறேன். அண்ட் டிடியர் டெஸ்சாம்ஸ் பேரும் அடிப்படுது. அண்ட் டெஸ்சாம்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவன் வந்து ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் டீமை நல்லாவே லீட் பண்ணியிருக்காரு, வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் எம்பாப்பே, கமாவிகா, சோமெனி நல்லா தெரிஞ்ச பிளேயர்ஸ். ஸோ அவங்க தான் மோஸ்ட்டாக மேட்ரிடுக்கும் ஆடுவாங்க. ஸோ அதை இன்ஃப்யூஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ டோனி க்ரூஸ் கூட ஒரு ஸ்போர்ட்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒரு ரோல் வந்து ஜாயின் பண்ண போகிறதா நியூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் கொஞ்ச நாளில் அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய நியூஸ் போயிட்டுருக்கு. அண்ட் மேட்ரிட் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் சீசன் ஆர்பலோவாவே ஒரு சான்ஸ் கொடுத்து இருக்க வைக்கலாமா? ஆர் இந்த செட் ஆஃப் மேனேஜர்ஸில் யாராவது ஒருத்தரை போடலாமா? இல்லை மாமாவை கொடுத்து பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? இல்லை டிடியர் டெஸ்சாம்ஸ் போட்டு ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்து ரியல் மாட்ரிட் பழைய நிலைமை கொண்டு போகலாமா? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். ஸோ என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க.